ஹாய், வெல்கம்ஸ் டு பொன்ராமாஸ் கிச்சன். இன்றைக்கி கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கருணக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கை நல்லா தோல் சீவி கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண கருணக்கிழங்கை இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வைக்கணும். கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது ஒரு கொட்டை அளவுக்கு புளித்தண்ணி லேசாக அதில் விடணும். புளித்தண்ணி விடலை அப்படின்னா கருணக்கிழங்கு காரில் அடிக்கும். அதுக்காக கட்டாயமாக புளித்தண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, குழம்பு மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, 1/4 தேக்கரண்டி ஜீரகம், 1/4 தேக்கரண்டி வெந்தயம், அரை தேக்கரண்டி கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, பெருங்காயம், தாளிப்பதற்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே முதல்ல அதில் கடுகு சேர்க்கணும். கடுகு போட்ட உடனே அது வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு பின்னாடி நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வெடித்து வரணும். பச்சை மிளகா வெடித்து வந்த உடனே நாம் கருவேப்பிலையை கிள்ளி அதோட சேர்க்கணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடணும். ஓரளவு வெங்காயம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அது கூட சேர்க்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வெந்து வர வரைக்கும், நல்லா சுருண்டு வர வரைக்கும் நாம் இதை நிதானமாக கிளறி கொடுக்கணும்.
அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது குழம்புக்கு ஒரு நல்ல நிறமும் கொடுக்கும். மற்றபடி மிளகாத்தூளில் இருக்கிற இந்த மஞ்சள் தூளில் இருக்கிற அந்த பச்சை வாடையும் இதனால் நீங்கிடும். அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியாக்கி இதோடு நான் சேர்த்துருக்கேன். இந்த புளி தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த புளியோட பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்த உடனே மசிச்சு வச்சுருக்க கருணக்கிழங்கை இந்த குழம்போட நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ வாசனைக்கு நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் எப்பவுமே குழம்பை இறக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லியை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லி தலையை இந்த குழம்புல சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
இப்போ நம்மளுடைய சுவையான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், சமைச்சு சாப்பிட்டு செய்து.